குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல நம்ம ட்ரிக்னாமெட்ரி நேற்றுக்கு கிளாஸ்ல வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரியில நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன வந்து இப்போ கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். அந்த ஐடென்டிட்டிஸ் மட்டும் வந்து பேலன்ஸ் பார்க்க வேண்டிய ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா ட்ரிக்னாமெட்ரியில எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுல எதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்டிருக்கிற கொஸ்டின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கறது நான் நேற்றுக்கு கிளாஸ்ல காமிச்சிருந்தேன். ஸோ அது இன்னைக்கு நான் ரிப்பீட்டடா அந்த கொஸ்டினை காமிக்கிறேன். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க வேண்டிய ஃபார்முலா வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஃபார்முலா இருக்கு. அதை மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் பார்க்கணும். அண்ட் தென் இன்னைக்கு செகண்ட் செட் ஆஃப் எம்சிக்யூ இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன்னா, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை காமிச்சிடுறேன். சோ டோட்டலா ட்ரிக்னாமெட்ரியில 28 கணக்கு இருக்கு. 28ல 11 கணக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் தென் அதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 6.1ல 10 கேள்வி இருக்கு. அதுல கொஸ்டின் நம்பர் 1, 2, 7, 9 ரிப்பீட்டட் கொஸ்டின். அண்ட் தென் எக்ஸசைஸ் 6.2ல டோட்டல் கொஸ்டின் 6. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1, 2 அண்ட் 3. ஐ மீன் நான் இது வந்து கொஸ்டின் நம்பர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின், 9th கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 6.2 எக்ஸசைஸ்ல 1, 2 அண்ட் 3. அண்ட் எக்ஸசைஸ் 6.3ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 6. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1, 3 அண்ட் 5. அண்ட் எக்ஸசைஸ் 6.4ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 6. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும். ஸோ இதுல வந்து எக்ஸசைஸ் 6.1 அப்படிங்கிறது வந்து நம்ம நேற்றுக்கு பார்த்த ஃபார்முலாஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் 10 கணக்கு தான். 6.1 எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ். 6.2 வந்து ஏற்ற கோண கணக்குகள், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சம்ஸ். அதாவது நம்ம தரை மட்டத்திலிருந்து மேல் நோக்கிய பார்வையும் கிடைமட்ட பார்வைக்கும் இடைப்பட்ட தூரம், கோணம், அதை கண்டுபிடிக்கிறது தான் ஏற்ற கோண கணக்குகள், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து 6.3ல வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இறக்க கோண கணக்குகள். சோ இறக்க கோண கணக்குகள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சேம் இப்ப வந்து நம்ம கீழே இருந்து மேல பார்க்கக்கூடியத வந்து மேற்ற கோணம்னு சொல்லுவோம். மேல இருந்து அபார்ட்மெண்டோடைய 5th ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ஐட்டமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்றோம். அப்ப என்ன ஆங்கிள் வருது, என்ன டிஸ்டன்ஸ் கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறது தான் இறக்க கோண கணக்குகள், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ 6.4ல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டுமே சேர்ந்த கணக்குகள். அதாவது ஒரே கணக்குல ரெண்டுமே இருக்கும். ஒரு கப்பல் இருக்கு, அதனுடைய கரை, அதனுடைய கலங்கரை விளக்கம். சோ இதை எல்லாத்தையும் மேப் பண்ணி ஏற்ற கோணம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன கப்பல், கரை, கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஜெக்ட்ஸ் மேப் பண்ணி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் ஒரே இதுல வரும். ஓகேவா? இதுதான் 4 எக்ஸசைஸ். சோ இந்த 4 எக்ஸசைஸ் வந்து இந்த 4 எக்ஸசைஸ் உடைய கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இங்க வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த இம்பார்ட்டன்ட்னு சொன்ன கொஸ்டின்ஸ். சோ இப்ப வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து பாத்திரலாம். பேலன்ஸ் நேற்றுக்கு வச்சிருந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் உடைய ஃபார்முலாவை இப்ப பாத்திரலாம். இது முடிச்சதும் வந்து நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்புறம் எம்சிக்யூவும் இருக்கு. ஓகேவா? சரி, ஃபார்முலாஸ் நேற்றுக்கு பார்த்திருக்கோம் ஒரு செட்டு. இன்னைக்கு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் செட். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். sin square theta plus
cos square theta is equal to 1. First formula. அடுத்தது இது ரிலேட்டட் क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு MCQ ல வரும். 1 plus tan square theta is equal to secant square theta. 1 plus cot square theta is equal to cosecant square theta. அடுத்தது இந்த இது பார்த்தோம் இல்லையா, sin 90 degree minus theta is cos theta, cos 90 degree minus theta is sin theta அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு செட், இது ஒரு 3 செட் ஆஃப் ஃபார்முலாஸ். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா, அதாவது தீட்டாவின் மதிப்பு என்ன வேணா இருக்கும் 1. 1 plus tan ஸ்கொயர் தீட்டானா அந்த secant ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இல்ல secant ஸ்கொயர் தீட்டாவோ 1 plus tan ஸ்கொயர் தீட்டாவாவும் எழுதலாம், வைஸ் வெர்சா. அதே மாதிரி 1 plus cot is equal to cosecant. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா sin cos tan cosecant secant cot. ஓகேவா? இதுல 1 plus tan equal to secant, 1 plus cot is equal to cosecant. எப்படி பேர் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. டேனும் சீக்கெண்டும் பேரு, காட்டும் கொசிகண்டும் பேரு, சைனும் காசும் பேரு. சோ அப்போ tan 1 plus tan ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். tan ஸ்கொயர் தீட்டா, இப்ப இந்த 1 plus tan ஸ்கொயர் தீட்டாவை tan ஸ்கொயர் தீட்டா is equal to secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஓகேவா? secant ஸ்கொயர் தீட்டாவை 1 plus tan, நம்மளோட கணக்குல எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி மாத்தி எழுதலாம். 1 plus tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இது cos ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் இங்க வச்சுட்டு 1 minus sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சோ இந்த மூணு ஃபார்முலாவை லெஃப்ட்லயும் ரைட்லயும் நம்ம எப்படி வேணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சோ sin cos ஒரு பேர், tan secant ஒரு பேர், cot cosecant ஒரு பேர். So 1, 2, 3, 4, 5, 6. 1 and 2, 1 and 2, 3 and 5, 4 and 6. பேர் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் ஈவன் நடுவுல ஆட், ஈவன் நம்பர் ஆட் நம்பர் ஈவன் நம்பர். அப்போ sin cos tan cosecant secant cot. ஓகேவா? சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாக்கு ஹிண்ட். அடுத்தது sin square theta plus 1 cos square sin square theta plus cos square theta is equal to 1 ன்னு சொன்னேனா, சோ இங்கேயே நான் மாத்தியே எழுதி காமிச்சிடுறேன். அதுதான் அடுத்த முற்றுமே. sin square theta plus cos square theta equal to 1. இதனுடைய மாற்று வழி வந்து sin square theta is equal to 1 minus cos square theta. ஒரு மாற்று வழி. அப்படி எழுதலைன்னா cos square theta is equal to 1 minus sin square theta. இரண்டாவது மாற்று வழி. ஃபர்ஸ்ட் இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது 1 plus tan square theta is equal to secant square theta அப்படின்னு சொல்லியிருக்கா. So tan square theta is equal to secant square theta minus 1. அல்லது secant squared theta minus tan square theta is equal to 1. இத வந்து எப்படி வேணாலும் இப்படி மாத்திக்கலாம். அடுத்தது 1 plus cot square theta is equal to cosecant square theta. Cot square theta is equal to cosecant square theta minus 1. Cosecant square theta minus cot square theta is equal to 1. So இதுல எப்படி வேணாலும் இதை மாற்றி எழுதலாம். இந்த மூணு முற்றுமையையும் இந்த மூணை இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். சோ இதுதான் வந்து சோ இதோட நமக்கு வந்து இந்த trigonometric
ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவுடைய இதானது முடிஞ்சிடும். ஓகேவா? இப்ப இதை யூஸ் பண்ணி சம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரும். எப்படி போட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து சொல்றேன். ஏன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டேன், நம்ம கிளாஸ்லயும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சம்ல வந்து பார்ப்போம். tan squared theta minus sin squared theta is equal to tan squared theta into sin squared theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்றோம்னா LHS எடுத்துக்கோங்க. tan squared theta as it is which form? sin theta அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா sin theta by cos theta into cos theta. அப்ப எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதாவது sin squared theta by cos squared theta வால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம்னா இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ இத வந்து என்னவா திருப்பி எழுதலாம்? tan squared theta into 1 minus cos squared theta. So, என்னாச்சு? tan squared theta into sin 1 minus cos sin squared theta வாச்சா? So, இந்த cos எந்த டிஃபரன்ஸும் கொண்டு வரல. ஜஸ்ட் வந்து அங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு காசை ஆட் அண்ட் மல்டிப்ளை, சாரி டிவைட் அண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதே மாதிரி வேற ஒரு கணக்கு போட்டு காட்டுறேன். இந்த முற்றொருமைகள் யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை வந்து 1 வேர்ட்ல கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்பாங்க, 5 மார்க்ல 2-3 சம்ஸ் ஆட் பண்ணியும் கேட்பாங்க. இதுல நான் இந்த முற்று ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து கொஸ்டின் வரும், 100% வரும். cot theta plus tan theta is equal to secant theta cosecant theta. எல்லாம் புக்குக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் தான், இதுவும் வெளியில இருந்தெல்லாம் இல்ல, நம்ம புக்ல இருக்கிறது தான். பட் இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நமக்கு போடுறதுக்கு நான் எப்படிங்கிறது சொல்றேன். சோ இப்ப நான் வந்து இங்க LHS எடுத்துக்கிறேன். LHS இருக்கு, காட் இருக்கு, tan இருக்கு. சோ cot theta அப்படின்னா cos theta by sin theta. sin theta னா sin theta, சாரி tan theta னா sin by cos. cot வந்து cos by sin எழுதலாம், sin சாரி tan sin by cos எழுதலாம். முன்னாடி கொஸ்டின்ல பாத்தீங்க tan theta into சாரி tan theta minus 1 sin by cos into cos அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இது என்னாச்சு? sin by cos tan into cos. சோ இது வந்து tan வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 minus cos theta அப்படிங்கிறது வந்தது. அப்போ tanல 1 minus cos வந்து sin சொல்லலாம். 1 minus cos theta is equal to sin theta வா? அதனாலதான் அந்த சம்ம வந்து நம்ம போட்டோம். அந்த sin அந்த காஸ்னால நமக்கு வந்து அங்க எந்த வேல்யூ சேஞ்ச் கிடையாது. ஏன்னா காசை பெருக்கி வகுத்துறீங்க, அப்ப நமக்கு வேல்யூல மாற்றம் கிடையாது. இங்க என்ன பண்ணிட்டோம்னா காட்டை வந்து வேற எப்படி மாற்றி எழுத முடியும்? காஸ் பை சைன் தான் காட், அது நமக்கு தெரியும், எழுதியிருக்கோம். tan வந்து சைன் பை காஸ் தான் tan, அதுவும் நமக்கு தெரியும், எழுதியிருக்கோம். இப்போ இந்த சைனுக்கும் காஸ்க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். என்ன பண்றோம்? sin theta cos thetaவை எல்சிஎம் எடுக்கும் போது இத காசாலையும் இத சைனாலையும் காஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? அப்ப cos squared theta plus sin squared theta அப்படின்னு வருது. சோ அப்போ cos squared theta plus sin squared theta is 1 as per identity divided by sin theta cos theta. இப்போ இத வந்து
1 by sin theta into 1 by cos theta பிரிச்சு எழுதலாமா? So sin 1 by sin theta is secant theta, 1 by cos theta is cosecant theta. 1 by sin theta is secant theta and 1 by cos theta is cosecant theta. Okay வா? So எப்பவுமே நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு ஐடென்டிட்டிஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும். வந்தாதான் ஆஸ் பர் த ஐடென்டிட்டி இது என்னவா மாத்த முடியும், அப்பதான் அதுக்கு இன்னொரு டேர்மை வந்து நம்மளால எடுத்துட்டு வர முடியும். சோ இந்த காட்டை வந்து காஸ் பை சைனும் டேன சைன் பை காஸ்னும் மாத்த முடியுங்கிறது பை டிஃபால்ட் நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஆஸ் பர் த ஃபார்முலா ஆஸ் பர் த ஐடென்டிட்டி போடுறோம். சோ இப்போ இந்த 1 by sin theta into cos theta வா 1 by sin theta into 1 by cos theta அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்னது 1 by sin தான் secant. நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டேபிள் எழுதும் போது sin theta sin theta cos theta tan theta cosecant theta secant theta cot theta பிரிச்சிருக்கோமா? அப்ப என்ன பண்ணோம்? sin 1 by sin தான் cosecant theta, 1 by cos தான் secant theta அப்படிங்கறத வந்து நம்ம பிரிச்சு எழுதணும். இந்த டேபிள் காலம் போட்டோம் இல்லையா, இதுல sin cos tan cosecant secant cot. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா ஐடென்டிட்டி படிதான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? 1 by sin theta into 1 by cos theta. இதுல வந்து 1 by sin வந்து cosecant theta, 1 by cos வந்து secant theta. ஓகேவா? சோ இப்போ நீங்க இதை என்னவா மாத்தணும்னா இந்த ஸ்டெப்லயே 1 by cos into 1 by sin அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இங்க நமக்கு கேட்டிருக்கிறது வந்து secant and cosecant. சோ அந்த ஆன்சர் வந்து ஓகேவா? நம்ம எல்லா இடத்துலயுமே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணாம பண்ணவே முடியாது. திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன், இந்த ஸ்டெப் மட்டும் டவுட் கேட்டிருக்கீங்க. sin cos tan cosecant secant cot. So sin is cosecant is 1 by sin, cos is 1 secant is 1 by cos. So இங்க வந்து 1 by sin into 1 by cos அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா 1 by cos into 1 by cos theta into 1 by sin thetaன்னு மாத்தி எழுதிக்கலாம். சோ அதனால மதிப்புகள் மாறப்போவதில்லை, பிகாஸ் ரெண்டுமே வந்து பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப இத 1 by sin into 1 by cos எழுதுறதுக்கு பதிலா 1 by cos into 1 by sin எழுதிக்கிறோம். ஏன்னா நமக்கு இங்க வந்து secant cosecant தான் இருக்கு. சோ அப்போ 1 by cos is secant theta, 1 by sin is cosecant theta. இதே இங்க cosecant secant இருந்ததுன்னா நம்ம as it is இங்க இருக்கிறபடியே எழுதலாம். பட் இங்க நம்ம மாத்தி எழுதினதுனால நமக்கு மதிப்புகளில் மாற்றம் கிடையாது. ஓகேவா? மாற்றம் இருந்திருந்தது அப்படின்னா நம்ம அது பண்ணும்போது அந்த சைன் எல்லாம் முன்னாடி பின்னாடி உல்டா பண்ணிருக்கணும். இதுல மாற்றமே இல்லாததுனால இப்படியே டைரக்டா இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாமே ஐடென்டிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்லயும் வரலாம், 2 மார்க்லயும் வரலாம், 5 மார்க்லயும் 2-3 கொஸ்டின் சேர்த்து கொடுக்கலாம். ஓகேவா? ரெண்டாவதா பாக்குறோம்னா tan to the power 4 theta plus tan squared theta equal to secant to the power 4 theta minus secant squared theta. ஓகேவா? சோ இப்போ LHS இங்க எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறது tan squared theta வந்து காமனா இருக்கு. அதை வெளில எடுங்க. tan squared thetaவை வெளில எடுத்துட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு tan squared theta பேலன்ஸ் இருக்கும், ரெண்டாவது டேர்ம்ல 1 தான். ஏன்னா tan squared theta வெளில வந்தாச்சு. சோ tan squared theta into tan squared theta plus 1 அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த tan squared thetaவை as it is அப்படியே வச்சுக்கோங்க.
tan square theta plus 1 is secant square theta. இப்ப லாஸ்டா நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா தான் பார்த்தோம். secant square theta அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? tan square theta plus 1 is 1 plus tan square theta is equal to secant square theta. Secant square theta is equal to, sorry, tan square theta is equal to secant square theta minus 1. Okay. இங்க என்ன இருக்கு 1 plus tan square theta. So secant square theta நம்ம போட்டாச்சு. நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க secant to the power 4 minus secant square தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க tan square theta வை நம்ம இந்த இடத்துல என்ன எழுதலாம் secant square theta minus 1 into secant square theta அப்படின்னு எழுதலாமா? எழுத முடியுமா? So இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க. secant square theta into secant square theta, secant to the power 4 theta minus secant square theta. So RHS கிடைச்சிருச்சா? RHS வந்து விட்டதா? எப்படி போட்டோம்னா இந்த ஒரே ஒரு ஐடென்டிட்டிய முன்னாடியும் பின்னாடியும் மாத்தி இருக்கோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. சோ இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு 1 word question வரும், 2 mark question வரும், 5 mark question வரும். 5 மார்க்ல வந்து ஒரு 2-3 ஐடென்டிட்டி சேர்த்து கேட்பாங்க. இப்போ வந்து நான் இது வந்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொன்ன கொஸ்டின் போட்டு காட்டுறேன். அப்போ ஃபைன் பாருங்க. One minus tan square theta divided by cot square theta minus 1 equal to tan square theta. Okay, wow. So இப்போ இங்கேயும் சேம் LHS எடுத்துக்கோம். 1 minus tan square theta as it is அப்படியே எழுதிக்கிறேன். cot square theta எப்படி எழுதலாம்? 1 by tan எழுதலாமா? cot is 1 by tan. cot square theta is equal to 1 by tan square theta minus 1. நான் இங்க வந்து பக்கத்துலயே உங்களுக்கு bracket போட்டு எழுதிடுறேன். cot square theta is equal to 1 by tan. சோ அதெல்லாம் நம்ம இதை எழுதிடலாம். இங்க வந்து என்ன பண்றோம்? LCM எடுக்கிறோம். இங்க 1 by tan square theta minus 1க்கு LCM எடுக்கிறோம். 1 minus tan square theta divided by 1 minus tan square theta divided by tan square theta. இது LCM இந்த ஸ்டெப் எடுத்துக்கோம். இப்போ இது மேல போகுது, தலைகீழா வந்து tan square மேலையும் divided by 1 minus tan square இருக்கும். 1 minus tan square theta into tan square theta divided by 1 minus tan square theta. So இந்த 1 minus tan square theta 1 minus tan square theta டைரக்டாவே கேன்சல் ஆயிடுமா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? வெறும் tan square theta மட்டும்தான் இருக்குமா? RHS கிடைச்சிருச்சா? ஓகேவா? சோ இது மாதிரி தான் நம்ம ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப நம்ம இன்னைக்கு MCQ மோஸ்ட்லி இந்த ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் கொடுத்திருக்கேன். MCQ வந்து क्वेश्चंस வரும். சோ MCQ செஷன் பார்த்தோம். ஒரே நிமிஷம் क्वेश्चन ஷேர் பண்றேன். சோ ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுங்க. What is the value of secant 0 degree?
What is the value of secant 0 degree? Option A 0, option B 1, option C minus 1, and option D pi by 2. Option A 0, option B 1, option C minus 1, option D pi by 2. What is the value of secant 0 degree? Second question. What is the value of cosecant 90 degree? Option A 0, option B 1, option C minus 1, option D pi by 2. What is the value of cosecant 90 degree? Option A 0, option B 1, option C minus 1, and option D pi by 2. இது எல்லாமே வந்து trigonometric table தான். Question number 3. What is the value of cot 45 degree? Option A 0, option B 1, option C minus 1, and option D pi by 2. What is the value of cot 45 degree? Option A 0, option B 1, option C minus 1, and option D pi by 2. What is the value of cot 45 degree? Trigonometric table தான். sin theta உடைய லைனை ஒரே ஒரு தடவை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் cos tan cosecant secant cot அஞ்சுமே கடகடகடான்னு எழுதிடலாம் உங்களால. சைனுக்கு மட்டும் ஒரு லைன் எழுதிட்டீங்கன்னாலே போதும். Question number 4. What is the value of sin squared A plus cos squared A? அந்த ஏங்கிற இடத்துல தீட்டான்னு போட்டுக்கோங்க. இல்ல என்ன வேணா மாத்திக்கலாம். ஆனா வந்து ஃபார்முலா ஒண்ணுதான், மாற்றம் இல்லை. What is the value of sin squared theta plus cos squared theta ன்னு சொல்லலாம். sin squared A plus cos squared A சொல்லலாம். sin squared B plus cos squared B சொல்லலாம். பட் ரெண்டுமே சேமா இருக்கணும். ஓகேவா? What is the value of sin squared A plus cos squared A? Option A 0, option B 1, option C minus 1, and option D pi by 2. Option A 0, option B 1, option C minus 1, and option D pi by 2. Question number 5. What is the value of tan squared A plus 1? What is the value of tan squared theta plus 1? எல்லாமே ஐடென்டிட்டி தான். தீட்டா எடுக்கிற இடத்துல ஏன்னு போட்டிருக்கேன். அது ஏ இருக்கலாம், பி இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே படக்கூடாது. அதனாலதான் ஒன் வேர்ட்ல அங்க தீட்டாக்கு பதிலா நம்பர் மாத்துனேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். What is the value of tan squared A plus 1? Option A secant squared A, option B cosecant squared A, option C cot squared A, option D sin squared A. What is the value of tan squared A plus 1? Option A secant squared A, option B cosecant squared A, option C cot squared A, option D sin squared A. Question number 6. What is the value of sin A plus B minus sin A minus B? What is the value of sin A plus B minus sin A minus B? Option A 2 sin A cos B. Option B 2 cos A sin B. Option C 2 sin A sin B. Option D 2 cos A cos B. Option A 2 sin A cos B. Option B 2 cos A sin B. Option C 2 sin A sin B. Option D 2 cos A cos B. Question number 7. What is the solution to the equation sin x is equal to root 3 by 2?
எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல தீட்டா போட்டுக்கோங்க. அந்த எக்ஸுக்கு வந்து என்ன மதிப்பு போட்டால் √3/2 வரும் அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ நம்மளுடைய சேம் டேபிள்ல இருந்து தான் கொஷின், பட் ட்விஸ்டட் கொஷினா இருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கொஷின் பேப்பர்ல இருக்கும். ஸோ சைன் √3/2 எதுக்கு வரும் அப்படின்னு முழிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எம்சிக்யூல நான் இங்கேயே கொடுக்குறேன். What is the solution to the equation sin x is equal to √3/2? X is equal to 30. Option A, x is equal to 30 degree. Option B, x is equal to 60 degree. Option C, x is equal to 90 degree. Option D, x is equal to 120 degree. What is the solution to the equation sin x is equal to √3/2? Option A, x is equal to 30 degree. Option B, x is equal to 60 degree. Option C, x is equal to 90 degree. Option D, x is equal to 120 degree. Question number 8. What is the solution to the equation cos x is equal to -1/2? Option A, x is equal to 30 degree. Option B, x is equal to 60 degree. Option C, x is equal to 90 degree. Option D, x is equal to 120 degree. What is the solution to the equation cos x is equal to -1/2? Question number 9. What is the solution to the equation tan x is equal to -1? Option A, x is equal to 0 degree. Option B, x is equal to 30 degree. Option C, x is equal to 45 degree. Option D, x is equal to 135 degree. Option A, x is equal to 0 degree. Option B, x is equal to 30 degree. Option C, x is equal to 45 degree. Option D, x is equal to 135 degree. What is the value of tan squared A plus 1? Option A, secant squared A. Option B, cosecant squared A. Option C, cot squared A. Option D, sin squared A. What is the value of tan squared A plus 1? ஓகே, 10 கேள்விகளுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரியில எல்லா எக்ஸசைஸ்லயும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் எம்சிக்யூஸும் ஃபார்முலாஸும் டிஸ்கஸ் பண்ணிடலாம், மென்சுரேஷனோடது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ரெண்டு கிளாஸ்ல நம்ம வந்து எம்சிக்யூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எல்லா லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஷின்ஸ் ஷேர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் எம்சிக்யூஸ் ஃபார் ஈச் லெசன் 2 செட் முடிச்சிடலாம். இப்போ எம்சிக்யூஸும் நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க, கொஷின்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும், ஒர்க் அவுட் பண்ணி சைட் பை சைட் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் தென் கிளாஸ்லயும் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து தரவாயிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஷின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொன்னோமோ அது ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.